ஓம் தத்சத். ஆனந்தமாக வாழ்வோம். சாட்சி ஓம் சிவாய. வந்திருக்க எல்லாத்துக்கும் ஆனந்த கோடி நமஸ்காரங்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்கு ஈஸ்வரனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க என்னுடைய பிரார்த்தனை, உங்களுடைய கூட்டு பிரார்த்தனை, எல்லாருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக ஜெயிக்கும். இங்கே நான் ஏறக்குறைய ஒரு 20-25 வருஷமாக இங்கே ஐவர் மலைக்கு வந்துட்டுருக்கேன். நம்ம சுருளி சுவாமிகளுடைய தொடர்பு ஆரம்பத்தில் எனக்கு கிடைச்சதே ரொம்ப பெரிய பாக்கியம். அவர் மூலமாக எனக்கு இந்த வாழ்க்கையில், என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை எழுதுன்னு சொல்லிச்சுன்னா சுருளி சுவாமிகள் தான். ஏன்னா அதுக்கு மேலே தாறுமாறான வாழ்க்கையில் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். என்னை நெறிப்படுத்துறதுக்கு சுருளி சாமி தான் ஒரு முன்னுதாரணம். அப்படி அவர் நிறையா சொன்னார். கைகளி நேரத்தில் நிறையா சொல்லுவார், எல்லாத்துக்கும் சொல்லுவார். அதை கூட என்னை பக்கத்தில் உட்கார வச்சு நிறைய சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அப்போவெல்லாம் எனக்கு அந்த அறிவுக்கு, என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டலை. அப்போ என்னால் அதை அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையுமே என்னால் புரிஞ்சக்கூடிய ஒரு தன்மையில் நான் இல்லை. அந்த அளவுக்கு தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை முறை வெவ்வேறாக இருந்துச்சு. சாதுக்குள்ளையோ அல்லது ரிஷிகளுடையோ மகான்களுடையோ என்னோட தொடர்பு இல்லாமல் இருந்தது. முதல் தொடர்பு ஏற்படுத்துறது சுருளி சுவாமிகள் தான். இவர்கிட்ட தான் பரோபகாரமான ஒரு இது, மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு இது, அடுத்தவங்களுக்கு அன்னம் பாலிக்கிறதுங்கிறது இங்கே தான் நான் முதல்ல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மற்ற எங்கெங்கேயோ எல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் எனக்கு விளையாட்டு மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இங்கே மலையில் எங்கேயோ இருந்து வருவாங்க. அவங்க இங்கே வரும்போது அவங்க குழந்தை வீட்டிலோட வருவாங்க, வெகு தூரத்தில் இருந்தால் வருவாங்க. அவங்க வரும்போது ராத்திரி 11 மணி 12 மணிக்கு வருவாங்க. வரும்போது இங்கே மேலே வந்ததுமே வாங்கதாயி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல தண்ணீரை கொடுப்பார். குடிச்சிட்டு நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்பார். நாங்கள் இந்த இடத்துல வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா, சரி கொஞ்சம் சாப்பிடுங்காம்பார். இல்லைங்க சாமி நாங்கள் சாப்பிட்டோன்ட்டோம், எல்லாம் சொல்லக்கூடிய வார்த்தை தானே, சாப்பிடுங்கன்னா நாங்கள் சாப்பிட்டாச்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரிக்கு நாங்கள் சாப்பிட்டோன்ட்டோன்னு சொன்னதையுமே அவங்க என்ன ஒன்று வரணும்னா, சரி நீங்கள் சாப்பிட்டு வந்திருப்பீங்க, சரி இன்னும் கொஞ்சம் தண்ணி கொடுங்க, சரி உங்களுக்கு எத்தனை, உங்களுக்கு என்ன ஏதுன்னு நல்லா கேட்டுட்டு மறுபடியும் சாப்பிட சொல்லுவார். இல்லைங்க சாமி நாங்கள் சாப்பிட்டோன்ட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரிங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவர் கையாலேயே இந்த சாக்கில் படுக்கையெல்லாம் தைச்சி வச்சுருப்பார், எல்லாத்துக்கும் கொடுப்பார். இன்னமும் இதை நல்லா பத்திரப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ நான் போட்டிருக்க இதெல்லாம் சுருளி கொடுத்தது பிடிச்ச எனக்கு இந்த துணி சுருளி கொடுத்தது தான். அதே மாதிரிக்கு ரெண்டாவது அவங்கள துணியெல்லாம் கொடுத்து படுக்க போகும்போது மறுபடியும் தண்ணியை குடிச்சிட்டு என்னமா கொஞ்சம் சாப்பிடுங்கம்பாரு. என்னடா சாமி சாப்பிட சொல்கிறாரே, சாப்பிடாம விட்டு அவர் ஏதாச்சும் சங்கடப்பட வரேன்னு சொல்லிட்டு சாப்பிடணுன்றவாங்க. அதுக்கப்புறம் இங்கே விமலன்னு ஒருத்தர் இருப்பார், அவரோடவே இருந்தவர், பயணித்தவர் அவர் தான். சாப்பாடு இருக்கான்னு பாருன்னா, சாப்பாடு இருந்துச்சுன்னு சொல்லிச்சுன்னா சாப்பாடு போட்டு வச்சுருவார். இல்லைன்னு சொல்லிச்சுன்னா 12 மணிக்கு பின்னாடி ஸ்டவ்வை பற்ற வச்சு சாப்பாடு செஞ்சு சாப்பிட வச்சு தான் அவங்கள படுக்க வைப்பார். இந்த ஒரு இது எங்கேயுமே நடந்தது நான் பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் நான் பார்க்கல. ஒன்றும் இல்லை, சாதாரண இப்போ நம்ம வீட்டில் போனோம்னு சொல்லிச்சுனாலே கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வீட்டுக்கு போனோம்னு சொல்லிச்சுன்னா, ஏம்மா எனக்கு கொஞ்சம் வயிறு பற்றி சோறு போடனா, ஆட போப்பா நீ வீட்டில் சோறு இருக்கு போய் சட்டினுக்கு போட்டு திரும்போம், உனக்கு வேறு குழப்பம் இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் இங்கே அந்த இதே இல்லை. எங்கேயே இருந்ததால் முதல்ல அது வயிறார சாப்பாடு போடுறது, அதாவது வள்ளலாருடைய இது இங்கே நடந்திருக்கு. நான் கண்கூட கண்டது, எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்தது இந்த ஐவர் மலை சாதாரணமான இடமே அல்ல. இங்கே பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்த இடம், நிறைய மகான்கள் இங்கே தவம் பண்ண இடம், அதே மாதிரி சமண முனிவர்கள் இருந்த இடம். அது இவர் நம்ம சூழ்நிலையெல்லாம் சொல்லும்போது கைவெளி நேரத்தில் தான் சுட்டிக்காமி எல்லாமே சொல்லிட்டு இருப்பார். அப்போ எங்களுக்கெல்லாம் அது புரியல. ஆனால் இன்னைக்கு நாங்கள் அதையெல்லாம் என்னடா நம்ம கையில் கிடைச்சது நழுவு விட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு வருத்தமெல்லாம் இருந்தாலும் இப்போ நம்ம பதப்படுத்துகிற மாதிரி நம்ம பண்பட்டு இருக்கோம். ஏன்னா அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்குமே இன்னைக்கு நம்ம அர்த்தத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். டிக்ஷனரி மாதிரி கண்டுபிடிச்சி தேடி அதன்படி நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதனால் நம்மளுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு இடரும் வரல. இந்த நிமிஷம் வரைக்கும் நாங்கள்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா அவர் போட்ட பிச்சை தான் எனக்கெல்லாம், என்னுடைய வாழ்க்கையில் அவர் போட்ட பிச்சை தான். இது நான் ஆணித்தரமாக சொல்கிற காரணம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவர் கூட பயணம் பண்ணக்கூடிய காலத்தில் அவ்வளோ ஒரு ரசிப்புத்தன்மையோடவும் அவர் அழகாக இருந்துச்சு. இந்த இடமே ஒரு அழகான இடம் தான். இருந்தால் அவர் கூட இருந்த காலமெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய வசதிகளெல்லாம் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு நானும் என்னுடைய மனைவி எல்லாருமே சொல்லிச்சுனாலும் இங்கே ஒரு வாரம் 10 நாள் தங்கினாலும் எங்களுக்கு ஒன்றுமே தோணாது. ஆனால் இங்கேருந்து வீட்டுக்கு போனேன், மறுநாள் வேலைக்கு போகலன்னு வீட்டில் துரத்துவாங்க. ஆனால் இங்கே உட்காந்துன்னா எந்த ஒரு இதுவுமே இருக்காது. அந்த அளவுக்கு நிம்மதியான ஒரு இது இருக்கு. அப்படி ஒரு நிகழ்வு கொடுத்த இடம் இது. இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறையா
சாதுக்கள் நிறைஞ்ச இடம். இங்கே வந்து தவசெல்லாம் நிறைய செய்கிறாங்க. அந்த அளவுக்கு இங்கே நல்லா உன்னதமான இடம் இந்த இடம். இந்த இடத்துல வந்து நம்ம வர்றதுன்னு சொல்லிச்சினாலே அவங்களுடைய அருளாசி இருந்தால் மட்டுமே தான் இந்த இடத்துக்கு வர முடியும். கோடி கோடியாக நம்ம பணம் கொட்டி வச்சுருந்துக்கலாம். இந்த இடத்துக்கு வர்றது சாதாரணமான விஷயமே இல்லை. இவங்களுடைய அனுமதி இல்லாமல் நம்மளால இங்கே வந்து இருக்க முடியாது. இங்கெல்லாம் வந்து இருக்கிறவங்க சாதாரணமான விஷயமே இல்லை. அந்த மாதிரிக்கு இந்த இடத்துல வந்து கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும். அந்த சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய்.